up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். நீட் விவகாரத்தில் மாணவர்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் ராகுல் காந்தி. அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டு. லாஸ்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண் கத்தரிக்கோலால் குத்தி கொலை. வாலிபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் மாணவர்கள் போராட்டம். டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கும் ஆதரவு. முதுநிலை பல் மருத்துவ படிப்பில் அரசுக்கு 33 இடங்கள் ஒதுக்கீடு. புதுவை சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் அறிவிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட ராகுல் காந்தி முயற்சிப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடந்து வரும் நிலையில் இதில் நாட்டின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும், இந்த வேளையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களை திசை திருப்பும் விதமாக நீட் வினாத்தாள் கசிவு என்ற காரணத்தை முன்னெடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் கடுமையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கும் என்றும், விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்கு மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் மோடி தெளிவாக கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொறுப்பற்ற முறையில் மாணவர்களை தூண்டிவிட்டு அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் எனவும், அதன் மூலம் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த பிரச்சனையில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சிகள் இணைந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க அரசு தயாராக இருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் கூட நீட் வினாத்தாள் கசிவு நடந்து கொண்டிருக்கிறது, அதனை தடுக்க அந்த மாநில அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய அவர், மத்திய அரசை குறி கூறி அதன் மூலம் அரசியல் சித்து விளையாட்டை ராகுல் காந்தி செய்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். அந்த மாணவருடைய நலனை பாதுகாப்பதிலே மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கின்றது என்ற ஒரு ஆணித்தரமான, ஒரு தீர்க்கமான முடிவையும் பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற முறையில் மாணவர்களை தூண்டி அதிலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார். அதன் மூலமாக பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து இன்றைக்கு நாட்டினுடைய வளங்களை, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைக்கு தடையாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நாடாளுமன்றம் கூடியிருக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு அவகாசம் இருக்கின்றது. அதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஜனநாயக ரீதியிலே அதை அவர்கள் நாடாளுமன்றத்திலே விவாதிப்பதற்கு மத்திய அரசாங்கம் என்றைக்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனையிலே ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்ற இந்த சூழலில் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை போன்று மாணவர்களை தூண்டிவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண் நகைக்காக கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த மணி என்பவரது மனைவி ரமணி. இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வீட்டின் அருகில் சிறிய அளவிலான ஹோட்டல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜூலை 23ஆம் தேதி காலை வழக்கம் போல் ஹோட்டலை திறந்து இருவரும் வியாபாரம் செய்த பின்னர் 9 மணி அளவில் ரமணி வீட்டுக்கு சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து மணி பெரிய மார்க்கெட்டில் காய்கறி வாங்க சென்றுவிட்டு பகல் 11 மணி அளவில் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது கதவு திறந்து கிடந்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டு அறையில் துணிமணிகள் பாத்திரங்கள் சிதறி கிடந்துள்ளன. இதனால் பதற்றமடைந்த மணி வீட்டுக்குள் எங்கு தேடியும் ரமணியை காணாததால் சந்து பகுதிக்கு சென்று பார்த்தபோது அங்கு ரத்த வெள்ளத்தில் ரமணி உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் அலறியதில் அக்கம் பக்கத்தினர் திரண்டனர். இந்த கொடூர கொலை குறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரமணியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். கத்தரிக்கோலால் அவரது முகம் தலைப்பகுதியில் சரமாரியாக குத்துப்பட்டு கழுத்தில் துணி சுற்றப்பட்டு இருந்த நிலையில் கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்க சங்கிலி மற்றும் ஒரு காதில் கம்மல் பறிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் இது நகைக்காக நடந்த கொலையாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் கருதினர். இதையடுத்து ரமணியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். பின்னர் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் ரமணியின் அக்கா மகனின் நண்பரான முத்தியால்பேட்டையை சேர்ந்த பிரவீன் என்பவர் அடிக்கடி ஹோட்டலுக்கு வந்து சென்றதன் மூலம் ரமணியுடன் அவருக்கு நட்பாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஜூலை 23ஆம் தேதி ரமணி மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்து கொண்ட பிரவீன் வீட்டுக்குள் புகுந்து நகைக்காக அவரை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலை தொடர்பாக லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரவீனை வலைவீசி தேடி வந்த நிலையில் முத்தியால்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த அவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வீட்டில் தனியாக இருந்த பெண் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் லாஸ்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ள நிலையில் லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு மாணவர்கள் அமைப்பினர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக புதுவையிலும் மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். அதன்படி ஜூலை 23ஆம் தேதி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் நோக்கில் அஜந்தா சந்திப்பு அருகில் ஒன்று கூடி அங்கிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்ட நிலையில் அப்போது அங்கு பெரிய கடை காவல்துறையினர் பேரிகேடுகளை அமைத்து மாணவர்களை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் தடுப்புகளை மீறி செல்ல மாணவர்கள் முயன்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் இதில் 10 மாணவிகள் உட்பட 50 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு இடங்களிலும் மாணவர்களின் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக ஜூலை 24ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மேலும் காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதுபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்ட களத்தில் குதித்துள்ளதால் எங்கும் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. உருப்படியாக தேர்வை கூட நடத்த
ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். புதுவை முதுநிலை பல் மருத்துவ படிப்பில் சேர அரசுக்கு 33 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். புதுவையில் முதுநிலை மருத்துவ படிப்பில் அரசு நிர்வாகம், வெளிநாட்டு வாழ் இந்தியர் மற்றும் அகில இந்திய ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கு நீட் முதுநிலை தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடம் இருந்து கடந்த 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதற்காக 186 மாணவர்கள் சென்டாக்கில் இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் விரைவில் MDS படிப்புக்கு வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இதனிடையே MDS படிப்புக்கு அரசு ஒதுக்கீடாக 33 இடங்கள் பெறப்பட்டு அதற்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி, மாஹே தனியார் பல் மருத்துவக் கல்லூரி, அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக 33 இடங்களும், அகில இந்திய ஒதுக்கீடாக 12 இடங்களும், நிர்வாக ஒதுக்கீடாக 21 இடங்களும், NRI ஒதுக்கீடாக 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் சௌமியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கு வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கு திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் டாஷ்போர்ட் மூலமாக உள்ளே சென்று வருகிற 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் எனவும், விண்ணப்பதாரர்கள் விருப்ப பாடங்களை தேர்வு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு கலந்தாய்வில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படாது என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் திருக்கோவில் ஆண்டு உற்சவத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வேலாயுதம் பிள்ளை நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் திருக்கோவில். இங்கு 91வது வருட பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 15ஆம் தேதி சக்தி கலச புறப்பாடுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 12 நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ பொன்னுமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தில் சூரிய பிரபை, சந்திர பிரபை உள்ளிட்ட அலங்கார வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறுகிறது. இதனிடையே 9ஆம் நாளில் மாலை சிகர நிகழ்ச்சியான செடல் திருவிழா மற்றும் தேர் மகோத்சவம் நடைபெறுகிறது. இதற்காக ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வருகின்றனர். முன்னதாக அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் நாளில் திருக்கல்யாணம் மற்றும் மஞ்சள் நீர் உற்சவமும், தொடர்ந்து 11ஆம் நாளில் சாகை வார்த்தல், ஊஞ்சல் உற்சவம், அதனைத் தொடர்ந்து கொடி இறக்க நிகழ்வும் நடைபெறுகிறது. பின்னர் 12ஆம் நாளில் தெப்பு உற்சவத்துடன் திருவிழா நிறைவடைகிறது. இதற்கான ஏற்பாடுகளை நாட்டாண்மை மோகன் நாயக்கர், தர்மகர்த்தா பழனிசாமி நாயக்கர், பொருளாளர் உதயணன் நாயக்கர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை காலம் முடிந்தும் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயில் சுட்டெரிக்க தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 4 மாதங்களாக கடுமையான வெயில் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்ததால் மக்கள் மிகவும் சிரமமடைந்தனர். இந்நிலையில் கோடை காலம் முடிந்துவிட்ட நிலையிலும் வெயிலின் தாக்கம் மட்டும் இதுவரையில் குறைந்த பாடில்லை. நாள்தோறும் பகல் வேளையில் கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவதியடைந்து வருகின்றனர். இதனிடையே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மழையை எதிர்பார்த்து மக்கள் காத்து உள்ளனர். புதுச்சேரியில் 2 பேரிடம் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூலக்குளத்தை சேர்ந்தவரின் செல்போனின் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய செயலியில் 20,740 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதில் கிடைத்த லாபத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது அவரால் முடியாததால் இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அவர் அறிந்து கொண்டார். இதேபோல் சாரத்தை சேர்ந்தவர் ஆன்லைனில் துணி வாங்க ஆசைப்பட்டு 1999 ரூபாயை செலுத்தி ஏமாந்தார். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,230 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.